அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சியான சுயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பல்சுவை இலக்கண வினாக்கள். அதாவது ஐவகை இலக்கணங்கள்: எழுத்து, சொல், பொருள், இலக்கணம், யாப்பு, அணி. இந்த ஐவகை இலக்கணம் கலந்த வினாத்தாள் நாம் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் 3. வழக்கம் போலவே இதிலும் புதிய தகவல்கள் இருக்கின்றன. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓதி முதுப்போத்து என்னும் தொடரில் ஓதி என்பது இடைக்குறை விகாரம். அம்மா எப்படி அம்மா அந்த ஓதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓந்தி ஓந்தி முதுப்போத்து, அதாவது குறுந்தொகையில் இடம்பெறுகின்ற பாடல். ஓந்தி அப்படின்னாக்க ஓனான்னு அர்த்தம். அப்ப அந்த இடையில் இருக்கின்ற எழுத்து விடுபட்டு போனதனால் இடைக்குறை விகாரம். ஐ என்னும் எழுத்துக்கு உரிய மாத்திரை எத்தனை? 2 மாத்திரை. புள்ளி எழுத்துக்கு உரிய மாத்திரை எவ்வளவு? அரை மாத்திரை. புள்ளி எழுத்துன்னா என்ன அர்த்தம்? மெய் எழுத்து. அது மட்டும் கிடையாது, ஆயுதமும் புள்ளி எழுத்து தான், அதுவும் மெய் எழுத்தாகத்தான் கணக்கில் கொள்ளப்படும். எனவே அதற்கும் உரிய மாத்திரை அரை மாத்திரை. அம்போதரங்கம் என்ற உறுப்புடைய பாவகை எது? கலிப்பா. பனை குட்டல் அட்டு எவ்வாறு புணரும்? பனாட்டு என்று புணரும். அம்மா எப்படி அம்மா? அதாவது பனை குட்டல் அட்டு முதல்ல பாத்தீங்கன்னாக்க இந்த ஐ என்பது நீங்கும். அது நீங்கிறதுனால அது எப்படி நிற்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பன் குட்டல் அட்டு அப்படின்னு சொல்லி நிற்கும். இந்த வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கும் நெடிலாக மாறும், நீட்டிக்கும். அப்ப ஆ, அப்ப பன் குட்டல் ஆட்டு, அப்ப பனாட்டு என்று அது புணருகின்றது. சரிங்களா? வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது ஒன்றனை பழிப்பது போல் புகழ்வதும் புகழ்வது போல் பழிப்பதும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். சரிங்களா? அடுத்ததாக எழுத்து எனப்படுவ என்று தொல்காப்பியர் கூறும் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 30. அதாவது முதல் எழுத்துக்களை தான் அவர் வந்து முதல் எழுத்து, அதாவது எழுத்து எனப்படுவ அப்படிங்கிறாரு. 12 கூட்டல் 18 ஆக மொத்தம் 30. அடுத்ததாக குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? தொன்னூல் விளக்கம். முக்கியம் என்ற சொல் எம்மொழி சொல், வடமொழி. அம்மா என்ன நம்ம தமிழ்ல நிறைய வினாக்கள்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி முக்கியமான விஷயம் அப்படின்லாம் நம்ம சொல்கின்றோமே. அப்ப தமிழ்ல எப்படி அம்மா? அவசியம் என்பதுதான் தூய்மையான தமிழ் மொழி சொல். சரிங்களா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளிவந்த ஆண்டு 1856. அதனை இயற்றியவர் கால்டுவெல்பா. அதாவது இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆண்டு இயற்றிய ஆசிரியர். இந்த மூன்றையும் மாற்றி மாற்றி ஏதேனும் ஒரு வகையில் வினா அமைந்து கொண்டே இருக்கும்பா. அதாவது இந்த 3 கருத்துக்களையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். வல்வில் என்ற அடைமொழிக்கு உரியவன் யார்? கோரி. அடுத்த வினா, காலம் காட்டும் பெயர் சொல் எது? வினையால் அணையும் பெயர். அம்மா எப்படி அம்மா? இப்ப வந்தவன் அப்படிங்கிறது எப்ப யார்ப்பா சொன்னான்? வந்தவன் சொன்னான். அப்ப வந்தவன் என்பது இறந்த காலத்தை காட்டுகின்றது, அதே சமயத்தில் அது பெயர் சொல்லாக அமைகின்றது. அப்ப காலத்தையும் காட்டுகின்றது அது. அதே சமயம் பெயர் சொல் வந்தவன் சொன்னான் என்று அவனுடைய பெயர் முருகன், அழகன் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அவனுடைய செயலால் அவனுடைய பெயரானது அணைந்தது. என்ன செயல் செய்தான்? வருகின்ற தொழிலை செய்தான். அது இறந்த காலத்தை காட்டுகின்றது அந்த பெயர் சொல்லானது. அதான் காலம் காட்டும் பெயர் சொல். மிக முக்கியமான வினாப்பா பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே என்னும் நூற்பா இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். சிவனை குறிக்கும் முக்கண்ணன் என்னும் பெயர் காரண பெயர். அடுத்ததாக இந்தடி என்பது முச்சீரடி, 3 சீர்களால் ஆனது. சிவாகரம் என்பது நிகண்டு. தந்தையை அச்சன் என்று கூறும் நாட்டார் குடநாட்டார். யாப்பருங்கல காரிகை என்னும் நூலின் ஆசிரியர் அமிர்த சாகரர். அறத்தொடு நிற்றல் என்பது அகப்பொருள் துறைகளுள் ஒன்று. அதாவது தலைவனுடைய தலைவன் காதலை தலைவன் மீதான, அதே சமயத்தில் அதனை வெளிப்பட்டு வரும்பொழுது அறம் நிற்றல் என்பது நடைபெறும். அவ்வாறு நடைபெறும் பொழுது எவ்வாறு ஒவ்வொரு படியாக தலைவி தோழியிடம், தோழி வந்து செவிலித்தாயிடம், செவிலி நற்றாயிடம், நற்றாய் தன்னுடைய ஐ மற்றும் தலைவன் ஆகியோரிடம் தெரிவிப்பது, அதுதான் அறத்தொடு நிற்றல் எனப்படும். இது அகப்பொருள் துறைகளுள் ஒன்றாகும். நீதிநெறி விளக்கம் எந்த வகையில் பாடப்பட்டது? வெண்பா. அம்மா எப்படி அம்மா? நீதி நூல்கள் அனைத்துமே வெண்பா யாப்பில் அமைந்திருக்கின்றன. நன்றாக நினைவில் வைத்திருங்கப்பா. திருந்திய திராவிட மொழி யாது? துளு.
உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றன மாட்டின் அஃது என்ன அணி? உருவக அணி. அதாவது உவமை பொருள் 2 வேறுபாடா இருக்காது. ஒரே மாதிரி ஆகிவிடும். ஒன்றாக ஆகிவிடுவது. இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னாக்கா, முகம்மதி. இப்ப நிலவு முகம் அப்படின்னு சொன்னா, நிலவுன்றது உவமை. முகம் என்பது பொருள். அப்ப 2க்கும் நடுவுல நிலவு போன்ற முகம் அப்படின்னு இருக்கும். ஆனா இப்ப வந்து முகம்மதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ, முகம் வந்து பொருளு. அத மதி என்பது உவமை. அப்ப இந்த முகமே வந்து நிலாவாக ஆகிவிட்டது. அப்ப நிலா பார்க்கும்போது வந்து அது நிலவாக தெரியவில்லை. தலைவியினுடைய முகமாக தெரிகிறது. அப்ப 2ம் ஒன்றாக ஆகிவிடுவது. அதான் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டேன். ஒன்றென ஆகிவிடுதல். சரிங்களா? மூல திராவிட மொழியில் காலம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சிறப்பினும், பொருளினும், குணத்தினும் உண்மை மறுத்து பிறிது உரைப்பது என்ன அணி? அவநுதி அணி. ஞாயிற்றுக்கிழமை என்பதில் உள்ள கிழமை என்ற சொல்லின் பொருள் யாது? உரிமை என்பது ஆகும். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கோ என்னன்னாக்கோ, ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொன்னா சூரியனுக்குரியது. ரவின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சூரியனுக்கு உரிய நாள். அதனால் அதன் பெயர் வந்து ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்தி மொழியில பார்த்தீங்கன்னாக்கா, ரவிவார் அப்படிம்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு அர்த்தம். சரிங்களா? திருந்தாத திராவிட மொழி எது? கோதம். மேற்பல்லும் கீழ் இதழும் இணைந்து பிறப்பது எது? வகரம். இதற்கான பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப, அதனுடைய இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். அடினா அடி எண்ணம் உறத் தோன்றுவது எது? யகரம். ஒவ்வொன்னும் நீங்க உச்சரித்தினாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த இத படித்து மனசுல நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்க உச்சரித்து பாருங்க. அந்த எழுத்துக்கள் பிறக்கும். அதனைக் கொண்டே உங்க மனதில் நீங்கள் நிறுத்தலாம். இழிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்துப் பெயின் என்னும் குறட்பாவில் அமைந்துள்ள அணி. பிறிது மொழிதல் அணி. அதாவது ஒரு செயலின் மூலமாக வேறொரு கருத்தினை வலியுறுத்த வருகின்ற அணிதான் பிறிது மொழிதல் அணி. 300 என்பது எவ்வாறு புணரும்? 300 என்று புணரும். இந்த புணர்ச்சிக்கான தனி வீடியோ நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதை இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்களா? ஆக இதுவரைக்கும் பார்த்தோம்னாக்கா, பல்சுவை இலக்கண வினா விடைகள் என்கின்ற வகையில் இன்றைக்கு 3வது வினாத்தாள் நாம் பார்த்தோம்பா. இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன். அவற்றை இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் குறிப்பிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.